ஹலோ கைஸ், நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரியே ஃப்ரூட் பாஸ்கெட் சீசன் 2 பார்க்கலாம் வாங்க. சீசன் 1 பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருப்பேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. கட் பண்ணா போன சீசன்ல பார்த்த மொட்டோக்கவும் நான் யூகிய காதலிக்கிறேன். சூரிய வெளிச்சத்துல ஜொலிக்கிற அவனோட முடி எனக்கு பிடிக்கும். வெள்ளையான அவனோட தோல், அவனோட கண்ணிமைகளோட நிழல், அவன் கண்ணத்துல படுறது, அப்புறம் அவனோட மென்மையான குரல், இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். யூகி தான் எனக்கு எல்லாமே. நடுவுல இவ எங்கிருந்து வந்தானே தெரியல. வந்தது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. எந்த ஒரு பொண்ணையும் யூகி கிட்ட சாதாரணமா நான் பழகவே விட மாட்டேன். கட் பண்ணா ஹலோ கைஸ், என்னோட பேர் தான் டோரு ஹோண்டா. ஷிகரே சோமோட வீட்டுல தங்கி 1 வருஷம் ஆக போகுது. இங்க தங்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு டென்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும், சோமாக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. ஆப்போசிட் ஜெண்டர் அவங்களை கட்டி பிடிக்கும் போது அவங்க அனிமல்ஸா மாறிடுவாங்க. அவங்க கூட தங்கி மத்த சோம ஃபேமிலி மெம்பர்ஸையும் நான் பார்த்தேன். அவங்க எல்லாருமே தனித்தன்மையோட அன்பா இருக்கிறவங்க. இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள ஆழ்ந்த சோகத்தை நான் உணர்றேன். முக்கியமா பூனையா மாறப்படுற கியோ சோமாவை தான். அந்த பூனையை தான் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்களே. என்னால அவங்களுக்கு உதவ முடியுமான்னு தெரியல. இருந்தாலுமே என்னால முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணலான் இருக்கேன். கட் பண்ணா ஷிகரேவோ சம்மர் பிரேக் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குங்கிறான். கியோவோ யோ நீ வருஷம் ஃபுல்லா பிரேக்ல தான் இருக்கிற. ஷிகரேவோ அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, நீ வேலைக்கு போகும்போது உனக்கு அது புரியும். ஹோண்டாவோ சம்மர் பிரேக் வந்தாலும் எனக்கு நிறைய ஹோம் ஒர்க் இருக்கு, அதை முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் சரியா இருக்குங்கிறா. ஷிகரேவோ நீ எது கஷ்டப்படுற, அத நம்ம பெர்ஃபெக்ட் யூகி இருக்கானே அவன் கிட்ட இருந்து ஹோம் ஒர்க்க பிட் அடிச்சிட, அவ்வளவுதான். ஐயோ அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுங்க. கியோவோ யூகி பெர்ஃபெக்ட், அவனே ஒரு லூசு பையன் சொல்ல பின்னாடி இருந்து யூகி ஒரு உதவி விடுறான். கவலைப்படாதீங்க, அவன் செத்தெல்லாம் போக மாட்டான். அவன் இருந்துச்சு கடுப்பாய் 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹோண்டாவோ அயன் பாக்ஸ் காமிச்சு சண்டை போடுறது நிறுத்துங்க, அது ரொம்பவே ஆபத்தானதுங்கிறா. அவங்களும் ஏமா அதை விட ஆபத்து இந்த அயன் பாக்ஸ் தள்ளி வை. யூகியோ சரி ஸ்டூடெண்ட் கவுன்சில் வேலை இருக்கு அதனால கிளம்புறேன்ட்டு போறான். ஹோண்டாவோ பாய் சொல்ல ஷிகிரேவோ இந்த சம்மர் வெக்கேஷன்ல நீங்க எல்லாரும் க்ளோஸ் ஆகிறத பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. கியோ என்னையா வளரிட்டு இருக்கிற, அடே தம்பி நான் பேசுறது உலகத்துக்கே புரிஞ்சாலும் உனக்கு மட்டும் புரியாதே. ஹோண்டா இவனால நம்பிட்டு இருக்காத, இவன் சுத்த வேஸ்ட். அவனை என்ன வச்சு எனக்கு காமெடியா பண்ணிட்டு இருக்கீங்க. யூகே காமிச்சா இதுக்கு முன்னாடி கியோ நீ ஒரு லூசுன்னு சொன்ன நினைச்சு அது எனக்கே தெரியும்டாங்கிறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம காமிச்சா அங்க மக்கட்டோ வந்து இந்த போர்டோட மெம்பர்ஸ் கொடுங்க, அடுத்த பிரசிடென்டா யூகி தான் ஆக போறான். அந்த பையனும் அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது நிறுத்தணும். அவளும் நாங்க ஜஸ்ட் அதுல பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்களா இல்லையான்னு பாக்கணும், அதுதான் எங்களோட மெயின் விஷயமே. அதுல பொண்ணுங்க இருந்து யூகிக்கோட க்ளோஸ் ஆகி யூகி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்றது? அந்த பையனும் யூகிக்கு யார் சப்போர்ட்டிவா இருந்தாலும் அவங்க நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், அவங்க பொண்ணா இருந்தாலும் தான். என்னால முடிஞ்சிருந்தா நானே ஃபெயிலா யூகிக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பேன். அந்த பொண்ணு நானும் யூகி ஃபெயில் ஆகும்னு நினைக்கிறேன், அப்பதான் நானும் அவனும் ஒன்னா சேர்ந்து காலேஜ் போக முடியும். இதை கேட்ட மத்த 2 பேரும் இவங்க ஒன்னும் திருந்தல போல. அப்படியே வெளியே வந்து எவ்வளவுதான் கேட்டோம், புது மெம்பர்ஸ்ல பொண்ணுங்க இருக்காங்களா இல்லையான்னு சொல்லவே கிடையாது. அவன் சொல்லாதது காரணம் ஒருவேளை நிஜமாலே பொண்ணு இருக்குமோ அப்பன்னு பார்த்து 3 பொண்ணுங்களை தள்ளி விட்டு ஓடுறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, யோச்சானோட ஃபேன்ஸ் தான். இவ்வளவு என்னதான் நடக்குதுங்க? ஏமா இந்த டீமன் குயினோட யோச்சானும் சேர்ந்து ஸ்கூலே ஆள போறாங்க போல. இத நடக்க விட மாட்டேன்னு சொல்லும் போது என்னமா அங்க சத்தம்னு சொல்லி ஹானா வந்து நிக்கிறா. அதை கேட்டா இவங்க எல்லாரும் ஓடிடுறாங்க. அப்படி யூகி காமிச்சா நடந்து போயிட்டு ஒரு ரூம் திறக்கிறான். அங்க ஒரு பொண்ணு கீழே போட்ட பேப்பர்ல எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது நீ ஓகேவா, நீ யூகி தொட வர. அவ பயந்து பின்னாடி போய் நான் ஓகே தான் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி உள்ள போய் அங்க ஒரு பையன் கிட்ட யூகி சோமா வந்திருக்கான் எந்திரிங்கிறா. இவங்க 2 பேரும் தான் சீசன் 1 எண்டிங் கிளைமேக்ஸ்ல பாத்திருப்போம். அவன் பதறிட்டு எந்திரிச்சு என்னது யூகியா முதல்ல எழுப்பி இருக்க வேண்டியது தானே, மன்னிச்சிருப்பா யூகி நான் லைட்டா தூங்கிட்டு அவ்வளவுதான். இங்க என்ன இவ்வளவு குப்பையா இருக்கு? என்னோட பேர் தான் கக்குரே, மேன் பிளஸ் ஏபு. கக்குரே மேனபேன்னு சொல்லலாம். எல்லாரும் என்ன மேனபே இல்ல மேனபே குன்னு கூப்பிடுவாங்க. நீயும் எப்படி வேணாலும் என்ன கூப்பிடலாம், ஆனா என்ன ஷோன் கூப்பிட்டா எனக்கு பிடிக்கும். என்ன யாரும் என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். நிறுத்து, நீ என்ன சொல்ல வர எனக்கு தெரியும். நீ செகண்ட் இயர் கிளாஸ் ஏ சேர்ந்த யூகி சோமா, அப்புறம் அந்த பொண்ணு பேரு மாச்சி குராகி ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தவ. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு பிளாக் தான் வேணும். யூகியூ பிளாக்கா, பிளாக்னா பிளாக் காஃபியா? எதுனே சொல்லாம அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் விட்டு தர மாட்டேன், உனக்கு ஓகே தானங்கிறான். சரி ஓவரா பேசிட்டனால இப்ப எனக்கு தூக்கம் வருது. யூகியூ இவ்வளவு பேசினே, நீ யாருன்னு சொன்னையா? அந்த பொண்ணு நம்ம தான் புது பாட் மெம்பர்ஸ் சொல்லவே இல்லையே. அவன் அதை சொல்ல மறந்துட்டேன், நான் தான் வைஸ் பிரசிடென்ட். இந்த பொண்ணை எடுபடி வேலைக்கு வச்சுக்கலாம். புது ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆன உனக்கு கீழே தான் வேலை செய்வா. இதை யூகி கேட்டு பதறிடுறான். கவலைப்படாத தம்பி, நாங்க உனக்கு கட்டுப்பட்டு தான் இருப்போம். சரி நான் போய் தூங்க போறேன்ட்டு போக யூகியூ என்ன பார்த்தா ஏதோ பழக்கப்பட்ட கேரக்டர் மாதிரி தெரியுதே. அடுத்தவங்களை பத்தி கண்டுக்காத ஒரே ஆள் எங்க அண்ணன், அவன் மாதிரியே இருக்கிறான் இவன். அப்ப அந்த பழைய பிரசிடென்ட் வந்து யூகி வந்துட்டியா? ஏற்கனவே இவங்க 2 பேர்த்த சந்திச்சிட்டு போல. எப்படி என்னோட செலக்ஷன்? அவன் பேய் மாதிரி திரும்ப பரவாயில்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டு போல. உனக்கு என்ன வேணுமோ இவங்க கிட்ட நீ சொல்ல, அவங்கள எல்லாத்தையும் ரெடி பண்ணி தந்துருவாங்க. அப்புறம் நீ ரெஸ்ட் எடுக்கலாங்கிறான். யாரு இவங்க கிட்ட தானே. அவனும் ஆமான்னு சொல்ல அப்பன் பார்த்து போன் அடிக்குது. மானபேவே எந்திரிச்சு ஐயோ எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேங்கிறான். பழைய பிரசிடென்ட் மானபே இப்படி எல்லாம் நீ சொல்லக்கூடாது, வைஸ் பிரசிடென்டா இருக்கிற நீ இந்த வேலையை தான் நீ ஃபர்ஸ்ட் பாக்கணும். மானபேவே அப்படியா, பிரசிடென்ட்டே வெளியே போறாரு இப்ப அப்படின்னு யூகி தரத்தர நிறுத்திட்டு நானும் வெளியே போறேங்கிறான். யூகியோ அதிகமா வேலை இருந்துச்சுன்னா நீ வைஸ் பிரசிடென்ட் ஆனான்னு கேக்குறான். மானபேவோ ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு ஸ்டூடெண்ட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு சண்டைனால ரொம்ப பிடிக்கும், அதனால சேர்ந்தங்கிறான். அப்பதான் ஹீரோ மாதிரி இருக்க முடியும், நீ தான் எங்க லீடர், அதனால நீ ரெட் கலர் தான் போடணும். ஆனா ரெட் ஒன்னு கரெக்டான கலர் மாதிரி தெரியல, உனக்கு ஏத்த கலர் பிங்க் தான். உன் மூஞ்சி கூட பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்குங்கிறான். யூகியோ என்ன இவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா, எனக்கு இவனை பிடிக்கவே இல்ல, கையிடுறான்னு சொல்ல அவனும் உன்னை நான் ஹர்ட் பண்ணிட்டேனா, நான் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருப்பேன், என்ன மன்னிச்சிரு சரியா, இதனால நமக்குள்ள பிரச்சனை வர்றது நினைக்கிறேன்
போறேன், அப்புறம் பாப்போன்ட்டு கிளம்புறான். யூகி உள்ள வந்து அந்த பொண்ணு எங்க போனான்னு கேட்க அவ வீட்டுக்கு போயிட்டா, அவங்க பாக்குறது அப்படி, ஆனா நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கிறான். மக்கட்டோ காம்பச்சா ஃபீலிங்கோட யூகி அடுத்த வருஷம் நான் கிராஜுவேட் ஆகி போக போறேன், உன்னிமேல் அங்கங்க உன்னை பார்க்கவோ பேசவோ முடியாது, உன்கிட்ட முதல் தடவை பேசின நாள் இப்போ ஞாபகம் இருக்கு, பிளாஷ்பேக்ல யூகிக்கு நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அவனும் தேங்க்யூன்னு சொல்ல அந்த நாள் எப்படி மறக்கிறது, கருப்பு கேட்ல ரோஜா பூத்த மாதிரி இருந்துச்சு. அப்ப கதவு திறந்து ஏமா வாய முடுன்னு சொல்லி லேடி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சைட் பழைய பிரசிடென்ட்டும் பேரெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறான். மக்கட்டோ விடுற மாதிரி தெரியல, எப்படியாவது அந்த கவுன்சில் ரூம்குள்ள பூந்து அந்த ஷீட் எடுத்து பாத்துற வேண்டியதுதான், இதை பண்றதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களான்னு ஒருத்தி வரா. அவ பேர் தான் ரீகா ஐடாவாமா. இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா கதவையும் என்னால திறக்க முடியுங்கிறா. மத்த பொண்ணுங்களா இதெல்லாம் போய் தப்பா முடியாம இருந்தா சரி. அடுத்த சீன்ல பார்த்தா கதவு போட்டவே இல்ல, திறந்தாங்க யூகி இருக்கான். அவனை பார்த்து இவ ஷையாக ரீகா போய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பேச ஆரம்பிச்சிடறா. யூகியோ இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க ஒன்னும் இல்ல, அந்த பழைய பிரசிடென்ட் பார்க்க தான் வந்தோன்னு சமாளிக்கிறாங்க. மக்கட்டோ வாவ், யூகி நிஜமாலே என் முன்னாடி தான் இருக்கான், அவன் கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கிடணும்னு நினைக்கிறான். யூகி காலையில என்ன சாப்பிட்டேன்னு கேட்க அவனும் காலையிலயான்னு சொல்லி என்னமோ விதவிதமா சொல்லிட்டு இருக்கான். மக்கட்டோ எனக்கு அதெல்லாம் பிடிக்கும்னு சொல்ல அவன் அதை கேட்டு அப்படியேன்னு சொல்லி சிரிக்க இவ அந்த சிரிப்புல மயங்கி விழுந்துடுறா. என்ன பார்த்து யூகி சிரிச்சுட்டான் ஒரு வழியா. எனக்குள்ள மில்லியன் வேர்ட்ஸ் கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி இருக்கு. யூகி மக்கட்டோ கிட்ட நீ இப்படிதான் ஃபார்முலா பேசுவே எல்லாத்துக்கிட்டையும், அவ்வளவு ஆமா ஏன் என்னாச்சு தப்பா சொல்லிட்டானு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கியூட்டா இருக்குங்கிறான். இதை கேட்டு அவ ஷாக்கே ஆயிட்டா. இன்னொரு பொண்ணு யூகியோன்னு கியூட்னு சொல்லிட்டான். மக்கட்டோ இந்த மாதிரி சிரிச்சோ இந்த மாதிரி பேசி நான் அவனை பார்த்ததே இல்ல, முதல்ல இருந்ததுக்கு இப்ப ரொம்பவே மாறிட்டு வரான். உன்னிமேல் யூகி மாறிட்டே இருப்பானோ, என்னால அவன் மாறல, அந்த பொண்ணுனாலதான் அவன் மாறி இருக்கான். டோருவ நினைச்சிட்டே இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் நிறுத்துன்னு சொல்லி அவள அறியாம கத்திடுறா. அதுக்கப்புறம் நினைவுக்கு வந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. என்னதான் ஆனாலும் யூகி மேல இருக்க என்னோட ஃபீலிங்ஸ் உண்மைதான், வேற எந்த பொண்ணையும் அவன் பக்கத்துல வர விட மாட்டேன், அப்படி நெருங்குறவங்களை நான் வெறுக்கிறேன். முக்கியமா ஹோண்டாவும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்த விட நான் என்னையே நான் வெறுக்கிறேன். யூகி எல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சும் ஏன் எனக்கு இப்படி இருக்கு. அப்ப யூகி அங்க வந்து உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி நான் ஏதாவது சொல்லிட்டேனான்னு கேக்குறான். அவ்வளவு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களை மாதிரி ஒரு ஆள் என்னை பத்தி கவலைப்படுறது நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. யூகி நான் கூலா இருக்க ட்ரை தான் பண்ணுவேன், ஆனா அப்படி எல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிறான். அவளும் சிரிச்சுட்டே நானும் அப்படி இல்ல, சொல்லப்போனா யூகி இந்த மாதிரி மாறினதுக்கு நான் அவளுக்கு தான் நன்றி சொல்லணும். முக்கியமா யூகியோட சிரிப்பை பாக்குறதுக்கு. அவளு யூகி நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க, இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுட்டு போக மாட்டேன், அப்படியே கிளம்பி என்னோட காதல் வளர்ந்துட்டே தான் இருக்குங்கிறான். அப்படியே ஹோண்டா கிட்ட குராகியும் மானபே பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. மானபே என்னை பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னான். எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷத்தை குடிச்சிச்சு. ஹோண்டாவை உங்களோட புது ரோலை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். சில நேரங்கள்ல சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கும், அதுக்கு ஈக்குவலா ஜாலியான நேரங்களும் நம்மளுக்காக காத்து இருக்கும். யூகியூ நீ சொல்றதும் கரெக்ட் தான், என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேங்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி தொடர்ந்து கேட்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ சோ மச்.